எத்தனை வயசை தாண்டி ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு லேடி வரலையா, எல்லாரும் வயசான பாட்டி ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் தான் எல்லாருமே. அதனால நீங்க வந்து ஏஜ் ரிச்சஸ் நம்பர். அதனால நீங்க எல்லாருமே ஒரு வேலை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யார் மண்டையிலும் ஏற மாட்டேங்குது. இனிமே வேலை செய்யாதவங்களை கூப்பிடாதீங்க. இதுதான் வந்து ஜாலியா இருக்கீங்க. எல்லாரும் ஒரு வேலை செய்யணும். ஸோ உங்களால தனியா செய்யணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 பேர் செய்யுங்க, 10 பேர் செய்யுங்க. அதுல தேவை என்ன தெரியுமா? ஒற்றுமை. அதாவது பெண் யாரால வந்து அழியா, யார் கெடுதல், பெண்ணுக்கு யார் கெடுதல் கேட்கும்போது பதில் சொன்னீங்களே பாருங்க. பெண்கள் இருந்துட்டு போது ஆண்கள் சொல்லி தொலைக்க வேண்டியதான். அதையாவது செஞ்சீங்களா? ஒரு பொய்யாவது சொல்ல தெரியுதா? ஃபாதர் கேட்டோட மாட்டி வைக்கிறீங்க. இதே ஜென்ஸ் உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கு நிம்மதி யாரோட போகுது அப்படின்னு கேட்டா ஆண்கள் நான் சொல்லுவாங்க. அவங்களும் நம்மளே சொல்றாங்க, நாமளும் நம்மளே சொல்லுவோமா? இனிமே வந்து ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். விமென்ஸ்க்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன? ஒற்றுமை. அப்புறம் இந்த பொருளி பேசுற வேலைக்கு விட்டுருங்க. போன பிறகு நீங்க பேசுறீங்களா? ஆஹா அவங்க அழகா இருந்தாங்க, ஆஹா அவங்க நல்லா பேசினாங்க, அவங்கள மாதிரி பண்ணணும், ஆஹா நல்ல வேலை செய்யறாங்க, டாக்டர் சூப்பரா பேசுறாங்க, அப்படி பேசுறீங்கல்ல, அதே மாதிரி உங்க தோழிகளையும் பேசி பழகுங்க. உங்களோட இருக்கவங்களையும் பேசுங்க. யார் வீட்லையும் பிரச்சனை இல்லாமலாம் இல்லைக்கா, எல்லார் வீட்லையும் இருக்கும், அவங்க லெவலுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதனால அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். உங்களுக்குள்ள நீங்க சந்திக்கும் பொழுது அடுத்த இடத்துக்கு போறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது, அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபாதர்ஸ் வந்து பைபிள் பற்றி சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கூலில் சீட் கொடுத்துட்றாங்களா, காலேஜில் கொடுத்துட்றாங்களா, வேலை வாய்ப்புன்னா நமக்கு கொடுத்துட்றாங்களா, நமக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கா, அப்போ நாங்கள் என்ன பண்ணால் அவங்களே கேட்கலாம்ல. அப்போ அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பொண்டாட்டி தொல்லை இல்லை, பொண்ணு தொல்லை இல்லை, மாமியார் தொல்லை இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. அதனால அவங்களுக்கு யோசிக்கிற திறன் ஜாஸ்தியாக இருக்கும். புரியுதா இல்லையா? என்ன பண்ணலாம்? 10 பேரை ஒரு குழுவாக அமைஞ்சு, ஃபாதர் எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுங்க, நாங்கள் அதை செய்யணும், திருச்சி வைக்க கூட கொடுத்துடுறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்கலாமா வேணாமா? நீங்களா கேட்கலாம் இருக்கணும். நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஃபாதர் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் பெருமையாக பேசினாலும் சரி, இழிவாக பேசினாலும் சரி, நாங்கள் பாப்புலராக தான் இருக்கோம். எங்கள் சிஸ்டமே அப்படி தான். அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது.